Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஆர்மன். இந்த திரைப்படம் இல்லை 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்வே நாட்டு திரைப்படங்க. திரைப்படம் ரைடர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்டன் உல்மன் டாண்டல். திரைப்படத்தில் ரெனட் ரென்வைஸ் எலிசபெத் தான் முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எலன் டாரிட் பெட்டர்சன் சாராவை அவங்க சப்டின் ரோல் பண்ணியிருக்காங்க. சரிங்க, ஆர்மன் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. அதாவது நார்வேயில் இருக்கிற ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தின் நாயகியான எலிசபெத் அழைக்கப்பட்டு அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுதுங்க. அங்கே இருக்கிற ஸ்கூல் பிரின்ஸிபல், ஏஓ அண்ட் இருக்கிற ஜூனியர் டீச்சரால். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் பையன் கூட படிக்கிற பையன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அதாவது செக்ஷுவலான அப்யூஸ் பண்ணியிருக்கான்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்டு எலிசபெத் ஷாக்காக வராங்க. இதை கேட்டு எலிசபெத் மட்டும் இல்லை, படம் பார்க்குற நாமளும் ஷாக்காக வேண்டிய சூழல் தள்ளப்படுறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க குற்றச்சாட்டப்பட அந்த பையனோட வயது 6. ஒரு 6 வயசு பையன் கூட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடும்போது இதை எலிசபெத்தும் சரி, சம்மந்தப்பட்ட அந்த பையனோட பேரண்ட்ஸும் சரி, எப்படி வந்து இதை ஸ்கூலும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படம் உண்மையாக பேசக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக எலிசபெத் என்ற கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நோன் ஃபிகர். அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னும் போது ஷீ இஸ் பீன் ஃபெயில்டு சம்வேர். பட் ஆனால் இவங்க ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பொது புத்தியில் ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த பொது புத்தி பாயிண்ட்டை வச்சு இந்த படத்தின் திரைக்கதை அமைக்கப்பட்டு இதில் எங்கே போய் முடிஞ்சதுன்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. இந்த படத்துக்கு நான் இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் ஏன் கொடுத்தேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய இயக்குனருக்கு இது முதல் திரைப்படம். ஆனால் இவர் கையாண்டிருக்கிற விதம் திரையில், இட்ஸ் ஃபிலிம் லாங்குவேஜ், இட்ஸ் ரியலி டெரிஃபிக். இவர் எடுத்துக்கொண்ட கதைக்களத்துக்கு ஒரு விஷுவலாக ஃபிலிம் லாங்குவேஜில் ஒரு நரேட் பண்ண விதம், திஸ் வாஸ் எ கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் டெஃபினெட்லி கோயிங் டு என்னென்னா கண்டிப்பாக பேசப்படக்கூடிய ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதற்கு முன்பு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைலாம் நான் சொல்லலை. ஆனால் இந்த களத்தில் அதை கொண்டு வந்தது வந்து ஒரு உண்மையாகவே படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு மிஸ்ட்ரி பாயிண்டில் க்ளூ பண்ண விஷயம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ அவுட் அண்ட் அவுட் சைக்காலஜிக்கல் ட்ராமா ஃபிலிம். அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது உள்ள ஒரு மிஸ்ட்ரியை வந்து உள்ளே வந்து பதிக்க கொண்டு போன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதை ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போகாமல் திரை மொழியில் கடத்தினார். அதுதான் இவரை வந்து டெரிஃபிக்கான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். திரைமொழியில் இந்த படத்தை இவர் வந்து கொண்டு போய் சேர்த்த விதம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரியல் வெரி இட்ஸ் லைக் ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லுவேன். நம்பர் 1. நம்பர் 2, இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் வந்துடுறேன். இந்த படத்தில் எலிசபெத்தாக நடித்த ரெனட் ரென்வைஸ், ஷி ஜஸ்ட் பீன் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் அவர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஃபெயில்டு ஆக்ட்ரஸ் அண்ட் தென் ஒரு ஃபெயில்டு ஒய்ஃப், பட் நவ் ஷீ இஸ் அ ஃபெயில்டு மதரோ அப்படின்ற ஒரு உணர்வுக்குள்ள அவள் தள்ளப்படும் போது அவள் எப்படிப்பட்ட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துவா, சமூகத்தின் பார்வையில் அவள் எப்படி பார்க்கப்படுறா, அவளை எப்படி பார்க்குறாங்க, அதிலிருந்து அவள் எப்படி மீள்றா, அவளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது போன்ற விஷயத்தை அந்த கேரக்டரில் அவங்க கொண்டு வரணும். சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு காட்சி, ஒரு இடத்துல அவங்க சிரிப்பாங்க விழுந்து. அவங்க ஏன் சிரிக்கிறாங்க நமக்குமே புரியாது, இது சைக்காக இருக்காது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நமக்குமே ஏற்படும். பட் ஆனால் அந்த இடத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இட் வாஸ் லிட்ரலி அவுட்ஸ்டாண்டிங். அவங்க ஏன் சிரிச்சாங்கிறதுக்கான ஒரு ஆன்சரை வந்து ஒரு டைலாக்ல சொல்லுவாங்க. வாவ், அந்த டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அந்த இடத்துல அந்த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஜஸ்ட் பீக். அதே மாதிரி the way the character has been written and that has been performed by her is really commendable. Super performance from Renate Reynolds. அதே மாதிரி சப்போர்ட்டிங் ரோல் பண்ண எலன் டாரிட் பெட்டர்சன் சாராவை பண்ணவங்க, ஷீ இஸ் அ வெரி வெல் நோன் ஆக்ட்ரஸ். அண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக, ரொம்ப வந்து ஒரு ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நல்ல அம்மா, ஒரு நல்ல மனைவின்ற பாயிண்ட்டை வந்து இந்த கதை ஃபுல்லாக நவுத்தணும். அந்த வேல அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஷி ஹஸ் டன் வெரி சட்டிலி, ஷி ஹஸ் டன் தட் ஜாப் வெரி வெல். கம்மிங் பேக் டு திஸ் ஃபிலிம்,
இந்த படம் மிக முக்கியமாக பேசுகிற விஷயம் ஒன்று தான். நம்ம வந்து சமூகத்தில் இவங்கெல்லாம் இப்படி தானே இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொது புத்தி பாயிண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படி கிடையாது. நீ நினைக்கிறது கிடையாது, உண்மையாகவே வேறு. நீ நினைக்கிறவங்களாம் நல்லவங்கன்னு, ஆனால் உண்மையாக அவங்களுக்குள்ளே இருக்கிற கொடூரம் தான் அதிகம். ஏன்னா இவங்களாம் வெளில சொல்ல மாட்டான். ஏன்னா இங்கே ரொம்ப சிம்பிள், ஓப்பனாக இருக்கவங்க நம்ம எப்பவுமே அசிங்கமாக பார்ப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று செய்கிறான் பார்த்தீங்க, அவன் தான் நல்லா பண்ணுவோம். அந்த விஷயத்தை இந்த படம் பேசுது. அதை தாண்டி ஒன்று விஷயம் இந்த படம் பேசுறது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் அப்படின்றவங்க சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் டவுன் ஆனவங்கள நீங்கள் அணுகிற முறை ரொம்ப முக்கியம். அதில் ஒரு டைலாக் அந்த படத்தில் ஒன்று வரும், எங்களை நீங்கள் ரொம்ப பெருசாகவும் பார்க்க வேணாம், ஐயோ இப்படிப்பட்டவங்களான்னு இல்லை, இவளா அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களை கரெக்டான ஒரு இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரைட்டு ஒரு புரிய ஒரு டைலாக். அந்த டைலாக் பிரமாதமான ஒரு டைலாக். அந்த டைலாக் தான் இந்த ஒட்டுமொத்த படமே. அந்த டைலாக் தான் எலிசபெத் கேரக்டரை நம்மக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடம். இட் வாஸ் ரியலி சூப்பர் ஃப்ரம் டைரக்டர் ஆல்ஃப்ரட் ஓல்மேன் டாண்டல். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஆல்ரெடி நான் அது மாதிரி பார்த்துருக்கேன், பட் பார்க்காதவங்களுக்கு இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த பிஜிஎம்மாக இருந்தாலும் சரி, இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட கேமரா ஆங்கிள்ஸும் சரி, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். இது முழுக்க முழுக்க டைரக்டரோட ஃபிலிம் லாங்குவேஜை பேஸ் பண்ணி பண்ணது தான் ரொம்ப ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான பாயிண்ட்டாக இருந்தது. அதுவும் இது முதல் படத்துலேயே பண்ணியிருக்காருன்னும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர். இந்த திரைப்படம் இந்த திரைப்படம் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நடந்த கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் கேமரா வின்னருங்க, பெஸ்ட் டெபியூட் வின்னர். அதே மாதிரி அன்சர்டன் ரிகார்டுக்கு இந்த படம் நாமினேட் ஆகிருந்ததுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஆர்மன் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் உடைய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.